ஹை கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க இன்னும் 27 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அட்டச்சா இந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு தான் யோசிச்சு பாக்குறான். அந்த டீமனை போட்டு தள்ளினது, அதுக்கப்புறம் அந்த இயானா பொண்ணை பார்த்தது, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஷேடோ க்ளோன் போயிட்டு அந்த மர்ச்சன்ட் பொண்ணு குரூப்ல சேர்ந்தது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நடந்த இந்த மொத்த விஷயத்தால என் லைஃப் ஸ்பேன் கம்மியாச்சுன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இது ஒரு பிரச்சனையா மாறதுக்குள்ள என்னோட லைஃப் ஸ்பேனை நான் எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆனா ஏன்டா எனக்கு மட்டும் இதே மாதிரி விஷயம்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஃபயர் ஸ்பிரிட் பெண்டன்ட்டை பத்தி சொல்றானுங்க. வழக்கம் போல் தான் அதோட பேரு என்ன கிரேடு அதெல்லாம் சொல்றானுங்க. இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா, ஹீரோ இதை யூஸ் பண்றது மூலமா அவனுக்கு புதுசா ஒரு பாசிவ் ஸ்கில் கிடைக்கும். அந்த ஸ்கில்லோட பேர் தான் ஸ்பிரிட் மேஜிக். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, ஹீரோவால அவங்க கிட்ட எவ்வளவு மானா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்க ஒரு ஃபயர் ஸ்பிரிட் கூட அவனால கான்ட்ராக்ட் போட முடியும். எப்படி இருந்தாலும் ஹீரோ ஒரு தடவை இதை போட ஆரம்பிச்சிட்டானா அந்த எல்லோரா பொண்ணால ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் ட்ராக் பண்ண முடியும். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இதுல உருப்படியா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நான் இதை போட்டா மட்டும்தான் நான் எங்க இருக்கிறேன்ற விஷயத்த அவளால ட்ராக் பண்ண முடியும். ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னும் அந்த ஸ்கில்ல பத்தி சொல்றானுங்க. ஹீரோவோட மானா அது 15 ரீச் பண்ணுச்சுன்னா ஹீரோவால ஒரு ஹை ரேங்க் ஸ்பிரிட்டே சமன் பண்ண முடியும். அண்ட் அதுவும் இல்லாம ஹீரோவோட மானா அது 20யும் அவனோட ஸ்டாமினா அது 15 ரீச் பண்ணுச்சுன்னா ஹீரோவால ஸ்பிரிட் கிங்ன்ற சாலமண்டரே சமன் பண்ண முடியும். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெண்டன்ட்ல இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, இது ஒரு பவுண்ட் ஐட்டம். பவுண்ட் ஐட்டம்னா ஒன்னும் இல்ல கைஸ், ஹீரோவால மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஹீரோவோட ஷேடோ க்ளோனு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அதால அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால ஹீரோ இதை போட்டுட்டு இருக்கிறத அந்த எலோரா பொண்ணு பார்த்தானா அவ ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவா இந்த ஷின்ன்ற கேரக்டரும் நாக்ஸும் ஒரே ஆள் தான் அப்படின்ற விஷயத்த. ஏன்னா அவகிட்ட இருக்கிறது ஜீனியஸ் ஆக்டிங் டேலண்ட், ஹீரோ கிட்ட இருக்கிறது வந்து நார்மல் ஆக்டிங் டேலண்ட் தான். அதனால ஹீரோவால அவகிட்ட போய் சொல்ல முடியாது. ஹீரோ என்னதான் போய் சொன்னாலும் அவளால அதை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். நான் பார்த்தா அகாடமில நடந்த சம்பவத்தால 2 வாரம் ஸ்கூல் லீவு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு அச்சு தொத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் போகும்போதே ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட பிளானை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு பெருசா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பையனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம புள்ளிங்க எல்லாம் அங்க விட்டு வந்தோமே என்ன பண்ணுங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அவங்கள பத்தி. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பா யோசிச்சுட்டு இருக்கான். நான் பார்த்தா இந்த அகாடமில நடந்த டீமன் சம்பவத்தை பத்தி ஹீரோ அவங்க அப்பா கேட்பாரு, நீ தாண்டா அதை போட்டு தள்ளன, அந்த சம்பவம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அவர் கையில என்ன கம்பி காட்டுறது அப்படின்னு தான் பையன் ரொம்ப ஆர்வமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தலைவனுக்கு ஞாபகம் வருது, அவன் இன்னும் 27 நாள் தான் உயிரோட இருப்பான் அப்படின்ற விஷயமே. அதை யோசிச்சு சம தாண்டா வரான். இது எல்லாத்துக்குமே முன்னாடி இதுக்கு எதனா நான் ஒரு வழி பண்ணி ஆகணும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனா கட் பண்ணி அந்த இயானா பொண்ணை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்ல ரின்னு வந்து வாட்டர் ஜெட் வச்சு தலையிலே அடிச்சிருப்பால, அப்ப மயங்கி வந்தவதான் இன்னும் ஏந்துக்கல. இவ்வளவு கனவுல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நான் பார்த்தா இவ சின்ன பொண்ணா இருக்கும் போது இவ அம்மாவோ இவகிட்ட என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, ஒரு மனுஷன் கிட்ட இருந்து உன்னால கொஞ்சம் அளவு கூட மானாவை எடுக்க முடியல, அப்படி இருக்கும் போதும் நீ இந்த ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன்ட்டு வெளியே சொல்லி சுத்திட்டு இருக்க. உன்ன மாதிரி குப்பைக்கு இந்த பவர் கிடைக்கிறதுக்கு பதில் உன்னோட சிஸ்டருக்கு யாருக்குன்னா இந்த பவர் கிடைச்சிருந்தா அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். உன்னை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு, என் கண்ணு முன்னாடி இருந்து போய் தொலை அப்படின்னு இவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க இவ சின்ன பொண்ணா இருக்கும் போது. இவ்வளவு அந்த கனவை நினைச்சு அப்படியே துச்சு புடிச்சு ஏந்து உட்காந்துடுறா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, எதுக்கு இங்க வந்தோம், யாரா நம்மள அடிச்சு மயக்கமாக்குறது அப்படின்ட்டு. இவ்வளவு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பால, அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ தலைவன் கிட்டே நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு கட்டில் அந்த சைடு இந்த சைடு புறந்துட்டு இருக்கா. கொஞ்சம் உணர்ச்சியில வேகமா உண்டதுனால கட்டில இருந்து ஒரே டைவ் தான். கீழே விழுந்தவங்களும் பொறுமையா தலையெல்லாம் தேய்ச்சிட்டு எழுந்து பார்த்தா கண்ணாடியில இவ்வளவு மாதிரியே ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு இவளுக்கு சரியான ஷாக்கு, யாரு நீ அப்படின்ட்டு. அவளும் பரவாயில்லையே இந்த விஷயம் எல்லாம் ஃபைனலா உனக்கு புரிய வந்துருச்சு போல அப்படின்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இவளும் அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோ அவனோட மேன்ஷனுக்கு வந்துடுறான். பட்லரும் வந்து பரவாயில்லையே மாஸ்டர் நாக்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், பேட்ரியாக் எங்க இருக்காரு, நான் அவரை பார்க்கணும், அவரோட ரூம்ல தான் இருக்காரு, வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன். பட்லரும் இப்படி சொல்லிட்டு அவரும் ஹீரோவோட மேடியும் கூட கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போதே ஃபேமிலியில இருக்க மத்த மேடி எல்லாருமே, நீ அந்த ரூமரை கேள்விப்பட்டியா, யங் மாஸ்டர் நாக்ஸ் தான் அகாடமில ஃபர்ஸ்ட் வந்தாராம், என்னடி சொல்ற, இந்த மாதிரி ஒரு உதவாக்கரியா, கண்டிப்பா அவன் எதனா லஞ்சம் கிஞ்சம் குத்துருப்பான், அப்படி இல்லைன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு உதவாக்கரியாலாம் நம்பர் 1 இடத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாம் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அந்த விஷயத்த எதுவுமே கண்டுக்கல, பேசுறவங்களா பேசுங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு அசால்ட்டா போயிடுறான். பட்லரும் கரெக்டா ஹீரோ அவங்க அப்பா ரூம் முன்னாடி போயிட்டு வாங்க யங் மாஸ்டர் அப்படின்ட்டு கதவு திறக்கிறாரு. கதவு திறந்த உடனே உள்ள இருந்து பயங்கர இன்டென்ஸான மானாலா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நான் பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா தான் உள்ள கொடூரமா உட்காந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு இந்த ஆளு உண்மையிலே ஒரு
மான்ஸ்டர் தான். என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு முன்னாடி நான் பாஸ்ட்ல எதிர்த்து நின்னன்ற விஷயத்தையே. அதான் ஹீரோவா இல்ல, அந்த பழைய நாக்ஸா நெக்ல சுத்தின்னு இருந்தால அந்த நாக்ஸா ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அவன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், நாக்ஸ் ஒன் பரவாயில்ல, முன்ன இருந்ததை விடவே இப்ப நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போல. ஏன்னா என்னோட பிரசன்ஸை சென்ஸ் பண்ணிட்டே நீ இந்த அளவுக்கு காமா இருக்கனா, வந்த ரிப்போர்ட் எதுவுமே பொய் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ஹீரோவும், ஈவன் நான் காமா இல்லைனாலுமே உங்களால எனக்குள்ள பார்க்க முடியும் நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்ற விஷயத்த. அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இதுக்கப்புறம் பண்ற எந்த ஒரு விஷயமும் அது ஃபேமிலி பேரை அஃபெக்ட் பண்ணாதுன்னு. ஹீரோ அப்படி சொன்னோடனே ஹீரோ அவங்க அப்பாவும், ஆமாமா நான் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், நீ பிரின்சஸுக்கு புருஷனாக போறியாமே, அப்படியா? அதுவும் இல்லாம நீ அந்த டீமனை வேற போட்டு தள்ளி இருக்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடம்பு கிடமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஆஹா போச்சுரா, இந்த ஆள் போட்டு புழிஞ்சு எடுக்க போறான் அப்படின்ட்டு. ஹீரோ உங்க அப்பாவும், நாக்ஸ் நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைக்கிற போல. இதை கேட்டு ஹீரோவும், நான் ஏதோ ஒரு லக்ல கடைசியா ஃபைனல் ப்ளோ மட்டும் தான் கொடுத்தேன், அதுல அந்த டீமன் செத்து போச்சு, எல்லாருமே நான் தான் சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோ அப்படி சொன்ன உடனே, நாக்ஸ் இப்ப நீ என்ன என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோ உங்க அப்பா அப்படியே பயங்கர டெரரா கேக்குறாரு. ஈவன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சொன்னாங்க, நீ பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியான ஒரு ஆளு, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நீ ஊர்படுவ அப்படின்னு. ஏன்னா ஹீரோ வந்து அந்த பிரின்சஸ கல்யாணம் பண்ணி போறான்ல, இவங்க வந்து டார்க் ஃபேமிலி, அவங்க வந்து ஹோலி ஃபேமிலி. அதனால கணக்குப்படி ஹீரோ வந்து இப்ப இவங்களை ஏமாத்திட்டான், பிட்ரே பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு குற்றத்தை ஹீரோ மேல இப்ப வச்சிருக்கானுங்க இவனுங்க ஃபேமிலி சேர்ந்தவனுங்களாம். ஹீரோ உங்க அப்பா அப்படி சொன்ன உடனே, இவனோ உண்மையிலேயே நான் பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியானவன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கலாம், நான் அதை அம்பலா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோ உங்க அப்பாவும், ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியுமா நாக்ஸ், என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் மேல வச்சிருக்க இந்த பிட்ரேல்ன்ற பழிய போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா ஸ்ட்ராங்கா வருது. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னா, உன் முன்னாடி நின்று உன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கே அவனுக்கு கொலை நடுங்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அதுவும் இல்லாம நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த பேட்ரியாக்ன்ற பொசிஷன் உனக்கு தேவையில்லைன்னு தானே சொன்ன. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை கேட்டு ஹீரோ உங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. இவர் சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், தியோ இந்த ஆளு சிரிக்கிறானா, என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ உங்க அப்பாவும் கோட்டு கிட்ட எல்லாம் கைட்டு, அப்படின்னா சரி வா, நீ ரிஜெக்ட் பண்ண இந்த பொசிஷனோட ட்ரூ மீனிங் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன், வெளியே போலாமா அப்படின்ட்டு ஹீரோ உங்க அப்பாவும் கிளம்புறாரு. என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ட்ரைனிங் ஹால்ல தான் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோ உங்க அப்பாவும், உன்னோட ஸ்வாட வெளியேடு. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இந்த ஆள் கிட்ட சண்டை போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் ஸ்வாட எடுக்கிறான். சரி இந்த விஷயத்த ஆரம்பிப்போமா, என்னோட அட்டாக்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணு. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும், ஆனா உங்க அட்டாக்க பிளாக் பண்ற அளவுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாது. ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ உங்க அப்பா டைமே கொடுக்கல, அவரும் ஒரு ஸ்வாட வச்சு ஒரே அடி, பையனும் எப்படியோ குறுகல கத்தி விட்டு தத்துறான். நான் உங்ககிட்ட பொறுமையா தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உங்க அப்பா போட்டு மரணாட்டி அடிச்சுனுங்கிறாரு. ஹீரோவும் எப்படியோ முக்கி திணறி தத்துட்டு இருக்கான். அதெல்லாம் இவன் தடுக்கிறத பார்த்துட்டு ஹீரோ உங்க அப்பாவும் அவரு மானவை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அட்டாக் பண்றாரு. ஹீரோவும் அவன் ஸ்வாட வச்சு என்னதான் தடுத்தாலும் பையனுக்கு நிறைய அடி படுது உடம்பு ஃபுல்லா. அச்ச அடியில பையன் தூரமா தேய்ச்சின்னு போய் உக்காந்துறான். ஹீரோ உங்க அப்பாவும், இதுதான் நம்ம ஃபேமிலியோட செகண்ட் ஸ்வாட் டெக்னிக், ஷேடோ பிளேட் செயின் ஸ்லாஷ். எப்படி இருக்கு, பார்க்க பயங்கர அமேசிங்கா இருக்கா? பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம மரண அடி அடிக்கிறாரு ஹீரோ உங்க அப்பாவும். ஹீரோவும் இந்த அடிலாம் வாங்கிட்டு, அப்படின்னா சரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க இப்படிதான் பண்ண போறீங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் போட்டு அவங்க அப்பாவை மரணம் வெட்டிட்டு இருக்கான். சும்மா பயங்கர சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அவங்க அப்பா என்னன்னா சிரிச்சுனா அசால்ட்டா இவன் அடிக்கிறதெல்லாம் லெஃப்ட்ல தட்டி விட்டுனுங்கிறாரு. இவரு சிரிக்கிறத பார்த்துட்டு பையன் செம காண்டாயிடுறான். காண்டாயி இவன் ஸ்வாட வச்சு ஒரே ஸ்லாஷ் தான். ஹீரோ உங்க அப்பாவும், இதுதான் உன்னோட அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஸ்லாஷ் பண்ணா, இவர் பண்ண அட்டாக்ல ஹீரோட அட்டாக்கு தூள் தூளா போயிடுது. அச்சதுல ஹீரோ ஓரமா போய் முட்டியா போட்டுறான். இவன் இப்படி முட்டி போட்டதை ஹீரோ அவங்க அப்பா பார்த்துட்டு, நாக்ஸ் என்கிட்ட இப்படி மட்டும் சொல்றாத, இதுதான் உன்னோட ட்ரூவான லிமிட்னு இவரு இப்படி பயங்கர சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே சைட்ல நின்னு பட்லரும், பேட்ரியாக் எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க மறந்துட்டீங்களா, நீங்க இப்ப யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஈவன் யங் மாஸ்டர் கிரைனாலே நீங்க இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க ஸ்வாட் டெக்னிக்கோட லெவல் முன்னாடி நிக்க கூட முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ உங்க அப்பாவுக்கு புரியுது ரொம்ப ஓவரா போயிட்டோம் அப்படின்ட்டு. அவரும் இதை கேட்டு மனசுக்குள்ளேயே, நான் ரொம்ப நாள் கழிச்சு சண்டை போட்டதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், பரவாயில்ல நான் இந்த அளவுக்கு சண்டை போட்டுமே அவன் இதெல்லாம் பிளாக் பண்ணிருக்கானா, ரொம்பவே இம்ப்ரெசிவான ஆள் தான் நீ. ஹீரோ உங்க அப்பாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி இந்த விஷயத்த இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. கீழே விழுந்தவனும் அவன் ஸ்வாட்ல மானவெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு, யோ தகப்பா இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யாரு சொன்னா, இப்ப நீ எங்க போறதா நினைச்சு கிளம்பிட்டு இருக்க அப்படின்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோ அவனை சுத்தி பயங்கரமா மானவெல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து, நான் இன்னைக்கு உங்ககிட்ட போட்ட சண்டையில எந்த ஒரு விஷயமும் கத்துக்கல. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு, பையன் என்ன பண்றான் அப்படின்ட்டு. இவரு பார்க்கும் போதே ஹீரோவும் அதுக்கு டைம் எல்லாம்
எல்லாம் குடுக்கல. அவனும் யோ வாயா சண்டை போட்டு பார்த்தலாம் அங்க இருந்து வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கான் ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து. அவரு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. கையில வச்சிருந்த பொம்மை கத்திய நடுவுல விட்டே தடுத்துறாரு. இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த லெஜெண்டரி ஸ்வார்ட வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பா சாதாரண ஒரு கத்திய வச்சு அவனை ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் பயங்கர ஃபோர்ஸ் குத்தி ஹீரோ அவங்க அப்பாவை அட்டாக் பண்றான். அவரு அசால்ட்டா நின்னுட்டு இருக்காரு. ஒரு இன்ச்சு கூட நவரல அவரு. பையனும் உன்னை விட மாட்டேன் அதோ பொலகரம் பாரு அப்படின்ட்டு போட்டு பெரட்டுறான் கத்திய நடுவுல விட்டு. ஹீரோ இப்படி சண்டை போடும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் அப்படின்னா என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு நீ நினைக்கிறியா? பரவாயில்ல. இவரு இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் அப்படின்னா இதை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு லெசனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சும்மா வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவங்க அப்பா பண்ண அட்டாக்ல ஹீரோ தூரமா போயிடுறான். அவரும் அட்டாக் பண்ணிட்டு நாக்ஸ் நான் கேக்குற இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ எதுக்காக அந்த டீமன் கூட உன்னோட லைஃப ரிஸ்க்ல வச்சு நீ சண்டை போட்ட? இது என்ன உங்க அம்மா கூட ரிலேட்டடான ஒரு விஷயமா? இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பையனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு உங்க அம்மா உன் கண்ணு முன்னாடியே சாவறத நீ பார்த்த. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்பவே அரகண்டான ஒரு ஆளா மாறிட்ட. எதை பத்தியுமே கவலைப்படாம ஃபேமிலியை பத்தி கவலைப்படாம சுத்திட்டு இருக்க. இவர் இப்படி கேட்க ஹீரோவும் அமைதியா நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கிறத பார்த்துட்டு அவரும் நீ என்ன இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி இப்படியே தான் இருக்க போறியா? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இவர்கிட்ட நான் இப்ப என்னதான் சொல்றது அப்படின்னு தெரியாம பையனும் திருன்னு முழிச்சுனே இருக்கிறான். சரி இவர் எப்படியே பேச விட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்ட்டு ஹீரோவும் அவங்க அப்பாவை அட்டாக் பண்ண போறான். போகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் மறைச்சு வச்சிருக்கேன் தானே சொன்னீங்க? ஆமா. அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஷேடோ பிளேட் ஸ்லாஷ் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவை அட்டாக் பண்றான். அவரு அசால்ட்டா ஒரே ஒரு ஸ்விங் போட்டு அதை தடுத்துறாரு. நீ இப்ப யூஸ் பண்ணிய அது ஷேடோ பிளேட் ஸ்லாஷா? என்னை சிரிக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஷேடோ பிளேட் ஸ்லாஷ்னா எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அட்டாக் பண்றாரு. ஹீரோ என்னதான் நடுவுல கத்திய விட்டு தட்டாலும் அவனால ஒண்ணுமே முடியல. அடியில பையன் தூரமா போய் ஊந்துடுறான். ஹீரோவும் முட்டி போட்டுன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு போல அப்படின்னு பார்த்தா பையன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்தா சிஸ்டம்ல இருந்தும் பிளேயரோட ஜீனியஸ் ட்ரேட் அது எஃபெக்ட்ல இருக்கு அப்படின்னு வருது. பார்த்தா ஹீரோ சுத்தி பயங்கர இன்டென்ஸான மானா சுத்திட்டு இருக்கு. சிஸ்டம்ல இருந்தும் உங்களுக்கு ஷேடோ பிளேட் செயின் ஸ்லாஷ் அப்படின்னு செகண்ட் டெக்னிக் ஒன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவால தான் பார்த்தாலே அந்த விஷயத்த கத்துக்க முடியும்ல சிஸ்டம் வச்சு. பையனும் அதனால ஹீரோ உங்க அப்பா அட்டாக் பண்ணிருப்பால அதை பார்த்து பையன் கத்துக்கிட்டான். அதுவும் இல்லாம உங்க ஆப்பனண்டோட பவர் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ஸ்வாட் டெக்னிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அது அதிகமாகுது அப்படின்னு வருது. சிஸ்டம்ல இப்படி வரும்போதே ஹீரோவும் அவங்க அப்பா அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். அவரும் ஆனா எப்படியோ கத்திய நடுவுல விட்டு தட்டுறாரு. ஹீரோ உங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை எப்படி அந்த பையன் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்ட்டு. ஹீரோனா சிரிச்சுன்னு வெறி கொண்டு அடிச்சுனுங்கிறான். அவங்க அப்பா மரண அடிக்கிறான். அவருக்கு மரண ஷாக்கு இந்த அட்டாக்க பார்த்துட்டு பரவாயில்லையா இந்த பையன் பார்த்த உடனே இந்த செகண்ட் டெக்னிக்கை கத்துக்கிட்டானே அப்படின்ட்டு. ஹீரோ என்னதான் ஓவர் பவர் பண்ணாலும் அவருக்கு மேல பவர்ஃபுல்லான ஆள் இல்ல ஹீரோ அவங்க அப்பா. இவரு போட்டு ஒரே வெட்டு தான் அடியில ஹீரோவோட ஸ்வாடே தூரமா போய் தனியா உந்துது. ஹீரோ ஒரு மூலையில கிடக்குறான். ஹீரோட ஸ்வாடு ஒரு மூலையில கிடக்குது. வாங்கின அடியில ஹீரோ அப்படியே சில மாதிரி ஒரே இடத்துல நின்னுறான். இவன் அப்படி நிக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் உன்னோட அப்பாவும் சரி இந்த ஃபேமிலியோட பேட்ரியாகவும் சரி நான் இந்த விஷயத்த இப்ப சொல்றேன். ஒரு நாள் இதே ஸ்வாட யூஸ் பண்ணி நீ என்னோட ஹார்ட்ல ஓட்ட போடணும். அந்த விஷயத்த மட்டும் நீ மறந்துடாத. உன்னோட கையாலேயே என்ன துண்டு துண்டா வெட்டணும். உன் அம்மாவை பாதுகாக்க முடியாத ஒரு கோழையா நான் போயிட்டேன். இதுக்கு நீ தான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும். ஹீரோ அவங்க அப்பா அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் அவரை பாக்குறாரு. பார்க்கும்போதே பையனுக்கு அப்படியே கண்ணுலாம் கிருகிருன்னு ஆகுது அடிச்ச சண்டையில. இவன் இப்படி கிருகிருன்னு ஆகும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் நீ என்ன போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியோட பேட்ரியாக்குன்ற பொசிஷனை நீ எடுத்துக்கோ. அதுக்கு நீ தகுதியான ஒரு ஆள் தான். இவர் இப்படி சொல்லும் போதே பையனும் அந்த இடத்துல மயக்க போட்டு ஊந்துடுறான். ஹீரோ இப்படி மயங்கின உடனே சாப்டர் 1ல வந்த மாதிரி நீங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படின்னு வருது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் இது நான் ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்துட்டு இருந்த என்னோட ரூம். ஆனா இது என்ன ஃபீலிங் வினோதமா இருக்கே அப்படின்ட்டு பையனும் தலையில கை வச்சுன்னு கிருகிருன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல இந்த மொத்த விஷயத்தையுமே நான் இப்ப யோசிச்சு பார்த்தனா இது எல்லாமே எனக்கு ஏதோ வினோதமா இருக்கு அப்படின்ட்டு இவன் அந்த டாக்டர் கிட்ட போனது இவன் உட்காந்து கேம் விளையாடுனது அந்த விஷயம் எல்லாம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இதெல்லாம் கொஞ்சமா ஹீரோக்கு ஞாபகம் வந்த உடனே இதெல்லாம் உண்மையிலே நடக்கிறதுக்கு பாசிபிளா? இது எல்லாமே ஒரே நேரத்துல என் தலைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? வெயிட் பண்ணு. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தனா நான் ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் என்ன அது எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு தலையை பிடிச்சு நான் அந்த இடத்துல உட்காந்துடுறான். உட்காந்தவனும் என்னோட பேர் என்ன அப்படின்ட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே ஆளுக்கு மறுபடியும் கிருகிருன்னு ஆகுது. அப்படி ஆகும் போதே நாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் இவன் மண்டக்குள்ள வரும்போதே சிஸ்டம்ல இருந்தோம் நாக்ஸ் வான் அப்படின்ட்டு இவன் இப்ப இருக்கிற கேரக்டரோட பேர் வருது. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவு. பையனும் அந்த கனவு பார்த்துட்டு அடங்கொய்யால என்னடா இப்படி கொடூரமா வருது கனவு அப்படின்ட்டு துச்சு புச்சு ஏந்து உட்காந்துடுறான்.
எழுந்தவனும் நான் கண்டிப்பா சொல்றேன், நான் ட்ரீம்ல பார்த்தது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஏதோ ஒரு விஷயம், ஆனா அது என்னன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் வரவே மாட்டுது அப்படின்ட்டு பையனும் ஏந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கான் தூக்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் தான் சைட்ல யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையே நோட்டீஸ் பண்றான். நான் பார்த்தா ஹீரோட மெய்டு இவனோட புள்ளிங்க எல்லாரையும் பரட்டி வச்சு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா ப்ளூ மண்டை, பச்சை மண்டை, பிரவுன் மண்டை லைனா நிக்குதுங்க எல்லாம். இவங்க எல்லாம் ஹீரோ பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் எது பேசுறதா இருந்தாலும் ஒருத்தரா பேசுங்க. இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டையும் வந்து யங் மாஸ்டர் நாக்ஸ், உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போவாதா? இப்படியே போயிட்டு இருந்தா உங்களோட மெய்டான நாங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ஆகும்ன்ற விஷயத்த யோசிச்சு ஹார்ட் அட்டாக்லயே நாங்க செத்துருவோம் போல. ஹீரோ இதை கேட்டு கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி விட வச்சா நான் அடி பண்றது. ஹீரோ இப்படி சொல்றத பார்த்துட்டு எலினாவும் நீங்க எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து ஹீரோட கையை பிடிச்சிடறா. பிடிச்சவங்களும் உங்களை பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சி மூஞ்சில தேய்ச்சிட்டு இருக்கா. இவ இப்படி தேய்க்கும் போதே அவளோட ஃப்ரெண்டும் எலினா ஒரு நிமிஷம் நீ என்ன மறுபடியும் குடிச்சிருக்கியா? அட போத கைய யங் மாஸ்டரை பார்க்க வர அப்பயும் குடிச்சுட்டு தான் வருவியா அப்படின்ட்டு அவ இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இவ இப்படி திட்டும் போதே ஹீரோவும் அவகிட்ட இருந்து கையை விசுக்குன்னு இழுத்துட்டு அவனும் சரி ஓகே நீ என்ன சொல்ல வரன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சே, என் கையை விடு. என்ன யங் மாஸ்டர் அதுகிட்டே எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிரா காட்டுங்க அப்படின்ட்டு இவளும் கெஞ்சிட்டு இருக்கா. பச்சை மண்டியோ பக்கத்துல வந்துட்டு நீ பண்றது யங் மாஸ்டர் நாக்ஸுக்கு கடுப்பாகுதுன்னு நினைக்கிறேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வைய பூனை எடுத்து தொண்டையிலேயே சொறி விடுவேன் அப்படின்ட்டு பச்சை மண்டை மிரட்டிட்டு இருக்கா எலினாவை. அவ இதை கேட்டு எனக்கு யங் மாஸ்டர் கை வேணும் கொடுங்கன்ட்டு குழந்தை மாதிரி கத்திட்டு இருக்கா. இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் திரும்பி இந்த விஷயம் இது ரொம்பவே வினோதமா இருக்கு, நார்மலாவே எனக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்து நிக்கிறது ஆள் யாருன்னா அது ரோனானா தான் இருப்பா. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு அவங்க கிட்ட சரி நீங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால இப்ப நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், நாளைக்கு நான் சாடன் ரீஜனுக்கு போறேன், நீங்க எல்லாருமே என் கூட தான் வர போறீங்க. ஹீரோ அகாடமில இருந்து கிளம்பும் போது ஏதோ ஒரு பெருசா பிளான் போட்டிருக்கான்னு சொல்லி இருப்பல்ல, இதுதான் ஹீரோட பிளான். ஹீரோ ஃபேமிலி வந்ததுல இருந்து இந்த பிளான சொல்லணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். என்ன மேட்டர்னா ஹீரோ வந்து அந்த சாடனுக்கு போனானா அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ளி அவனோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் இப்ப ஹீரோ வந்து அங்க கிளம்பி போறான். ஏன்னா அந்த டீமன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவனோட லைஃப் ஸ்பேன் அவன் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அது பத்தாததுக்குன்னு ஹீரோ இன்னும் 27 நாள் தான் உயிரோட இருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சவனும் நான் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இப்போதைக்கு நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பலாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியும் எங்களுக்கு புரிஞ்சுது, நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி இருக்கும் போதே வெளியே யாரோ இருக்காங்கன்னு சென்ஸ் பண்ணிட்டு அங்க யார் நிக்கிறது அப்படின்னு கேட்டா ரோனான் தான் வந்திருக்கா. அவளும் யங் மாஸ்டர் நாக்ஸ் நான் ரோனான் வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? என்னடி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, உள்ளவா அப்படின்றான் ஹீரோவும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவளும் உள்ள வந்து ஹீரோ பக்கத்துல நிக்கிறா. பையனா விஷயம் திரும்பி பார்த்தா இவ அப்படியே கண்ணுலாம் கலங்கி போய் சும்மா அப்படியே ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்தவளை உட்கார வச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவளும் அந்த நாள் அந்த நைட் ஆஃப் ஸ்லாட்டர் நடந்தது, அந்த அன்னைக்கு நைட் உங்க அம்மா அப்பதான் இறந்து போனாங்க. ரோனான் நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? யங் மாஸ்டர் நாக்ஸ் உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கு தானே? இவ இப்படி கேட்கும் போதே அன்னைக்கு அந்த நாள்ல உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோவோட வீடும் சும்மா தூளா உடஞ்சு போயிருக்கு. ஹீரோ போட்டு தரலானே அந்த டீமன் தான் வருது. அதுவும் பரவாயில்லையே இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பிளட் சென்ஸ் பண்றேனே, யாரை தேடி வருதுன்னு பார்த்தா ஹீரோ அவங்க அம்மாவை தான் அந்த டீமன் தேடி வருது. ஹீரோவும் அந்த இடத்துல தான் இருக்கான். ஹீரோ அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு ரூம் உள்ள ஒளிஞ்சிட்டு கதவு மூடி அதுல மேஜிக் எல்லாம் போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வந்த டீமனும் அந்த கதவு போட்டு சரியான அடி அடிக்குது. அதுவும் அடிக்கும் போதே என்ன நினைச்சீங்க, உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்ட்டு அடிச்ச அடியில அந்த கதவு தூளா பறக்குது. நான் பார்த்தா அன்னைக்கு ஹீரோ கூட ரோனானும் அதே இடத்துல தான் இருந்திருக்கா. அந்த டீமன் உள்ள வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அவங்க அம்மாவும் அவங்க கிட்ட இருக்க மேஜிக் பவர் வச்சு அந்த டீமனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டீமனுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அவங்க அம்மாவும் உனக்கு தேவலாம் என்னோட லைஃப் மட்டும் தானே, உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோ, அதை விட்டு மத்தவங்க எல்லாம் கொல்றத இதே இடத்துல நிறுத்து அப்படின்றாங்க. அந்த டீமனும் என்ன நினைச்ச, உன்கிட்ட இருக்கிற இந்த பெத்தட்டிக்கான ஒரு லைட் மேஜிக்கை வச்சு என்ன தடுத்துற முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஹீரோ அவங்க அம்மாவை நோக்கி தான் போகுது. போன டீமனோ ஹீரோ அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி தூக்கி நீ என்ன நினைச்ச, உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன இந்த இடத்துல இருந்து அமிச்சிடலாம் நினைச்சியா, அதுவும் இல்லாம எங்களுக்கு தேவையானது நீ மட்டும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி அந்த டீமனும் முறுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன பண்றது அப்படின்ற விஷயமே. ரோனானும் சின்ன பொண்ணா நின்னு அவளும் கீழே நின்னு பாத்துட்டு இருக்கா. அவன் இப்படி பார்க்கும் போதே ஹீரோ அவங்க அம்மாவும் ரோனான் நாக்ஸ பத்திரமா பாத்துக்கோ, அவன் பிறக்கும் போதே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா பிறந்தான், அதனால மட்டும்தான் உன்னோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படுது. நான் இப்ப நாக்ஸோட மொத்த மெமரி
மெமரியுமே அழிக்க போறேன். ஈவன் நாக்ஸ் என்னதான் அவன் மெமரியை லாஸ் பண்ணியிருந்தாலுமே உனக்கு தெரிஞ்ச நாக்ஸா அவன் இதுக்கப்புறமும் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும் போதும் நீ அவனை பத்திரமா பாத்துப்பியா? இவங்களும் இந்த கேள்வி கேட்டு ஒரே ஒரு சொடகுதான், நீ மட்டும் அவனை பத்திரமா பாத்துக்கிட்டனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தெரிஞ்ச நாக்ஸ் அவன் உன்கிட்டயே உன்னை தேடி வருவான். இவங்க இப்படி சொல்லும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அவங்க அம்மா உடம்பும் க்ளோ ஆரம்பிக்குது லைட் மாதிரி. ஏன்னா இப்ப அவங்க அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஹீரோவோட மெமரி அழிச்சிருக்காங்க. இவங்க அப்படி பண்ணதுனால இவங்க இருந்த மொத்த இடமும் அப்படியே பயங்கரமா க்ளோ ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி திருப்பி பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த மொத்த கதையுமே ரோனான் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா. சொன்ன உடனே ஹீரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யங் மாஸ்டர் நாக்ஸ். நான் ஏகப்பட்ட ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஏன் அப்படி பண்ணனா ஃபேமிலி பவர் ஸ்ட்ரகிள்ல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை தூரமா கொண்டு போய் வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என் வாயாலே உங்களை ரொம்ப கெட்டவன் அப்படின்ற வெளியே ப்ரொஜெக்ட் பண்ற இந்த விஷயம் இது ஒரு நாளும் என்ன கொன்னுட்டு இருந்தது. ஆனா எனக்கு எவ்வளவுதான் வலி இருந்தாலும் என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே விஷயம் தான், என்ன ஆனாலும் சரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடைசியா கேட்ட ப்ராமிஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கதறி கதறி ஆழ ஆரம்பிச்சிடறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும், ஆனா இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்களுக்கு மட்டும் உங்களோட மெமரி எல்லாமே திரும்ப வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு ஆள், உங்களை ஏமாத்தின ஒரு ஆள், உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையுமே மறைச்ச ஒரு ஆள் உங்க கூட இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே எனக்கு கிடையாது. இவ இப்படி மனசு உருக பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசும்போது ஹீரோவும் சோ அதனால இப்ப என்ன பண்ணணும் நீ சொல்ல வர? ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அவளும், ஆனா யங் மாஸ்டர் என்ன மாதிரியான ஒரு ஆளு உங்க கூட இருக்கிறது அது நல்லது கிடையாது. இங்க பாரு ரோனான், இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். அதுவும் இல்லாம ரோனான், நான் ஏன் உன்னை வெறுக்கவே இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றதுனால இல்ல. அந்த நைட்டுக்கு அப்புறம் ஒரு நைட்டுமே எனக்கு தூங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. மூச்சு விட அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நான் அவ்வளவு கஷ்டப்படும் போதும் என் பக்கத்துல இருந்த ஒரே ஆள் யாருன்னா அது நீ மட்டும்தான். ஈவன் நீ என்னை பத்தி என்னதான் கெட்ட கெட்ட ரூமர்ஸை வெளியே பரப்பினாலும் கடைசியா அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி எனக்காக நிக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது நீ தான். எப்பவுமே எல்லார்கிட்டயுமே யங் மாஸ்டர் நாக்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட ஆள் கிடையாது அப்படின்ட்டு நீ எல்லார்கிட்டயுமே சொல்லி சுத்திட்டு இருந்த. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது நீ ஏன் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணனு. ஏன்னா உன் மேல உனக்கே கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ மனசுக்குள்ளேயே. அண்ட் அதுவும் இல்லாம நீ ஃபாலோ பண்ணதும் நீ சர்வ் பண்ணதும் அது நான் இல்ல வேற ஒருத்தன். சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீ ஈஸியா ஃப்ரீயா விட்டுரு. இத பத்தி எதையும் யோசிச்சு உன் மேல கில்ட்டியா எந்த ஒரு ஃபீலிங்குமே வச்சுக்காத. இங்க இருக்கிற எல்லார விடவுமே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மீனிங்லெஸ்ஸான ரூமர் அது ஒருத்தரோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுத்தும்னு. ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்மள பத்தி பையன் ரொம்ப யோசிச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாம் ரோனானுக்கு தெரிஞ்ச உடனே அவளும் கண்ணு எல்லாம் கலங்கி போயிடுறா. அவளும் யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமா உருகி போய் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இப்ப எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், தியோ அவரோட ஒய்ஃபை எந்த அளவுக்கு லவ் பண்ணாரு, நாக்ஸ் அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணா, அதுவும் இல்லாம ரோனான் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் என் மேல வச்சிருக்கா. நான் இந்த கேள்வியெல்லாம் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை தான் பாக்குறான். அதான் அந்த செத்து போன நாக்ஸ் கிட்ட தான் இதுக்கான பதில்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணாடியில அவன் மூஞ்ச பார்த்துட்டு ஹீரோவும், நாக்ஸ் எதுக்கு நீ ஒரு வில்லனா மாறணும்னு நினைச்ச? அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த டீமனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற விஷயத்தினால ஹீரோவும் இந்த ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படின்ற மாதிரி அவர் ஸ்வாட வச்சு பிளெஜ் பண்ணிடுறாரு. அந்த செரிமோனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி ஆன்டி டீமனிக் பேட்டிலியான் அப்படின்ட்டு ஒன்னு உருவாக்க போறேன், அதனால எனக்கு பிரைவேட் சோல்ஜர்ஸ் எல்லாம் வேணும், ரெக்ரூட் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இருந்து பெர்மிஷன் வேற வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஏதோ ஒரு இடத்துல நின்னுட்டு யார் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ட்ரைனிங் கிரவுண்ட்ல உங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரையல் நடக்கும். ஒன்னு என்ன அந்த இடத்துல தோக்கடிக்கணும், அப்படி இல்லனா உங்களோட ஸ்கில்லை நான் அக்னாலேஜ் பண்ணணும். அப்படி மட்டும் நடந்ததுன்னா மாசம் மாசம் எம்பரர் கிட்ட இருந்தே உங்களுக்கு கோல்டு காயினா பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சிருக்கான். ஊர் ஃபுல்லா எல்லாருமே சுத்தி சுத்தி அந்த நோட்டீஸை பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு அது ஹீரோ தான் ஒட்டி வச்சிருக்கான் அப்படின்னு உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போதே கும்பல்ல ஒருத்தனும் என்னது இது, இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னும் போதே கூட இருக்கிறவனும் பார்த்தா தெரியல நம்ம ட்ரபிள் மேக்கர் யங் மாஸ்டர் அவருக்கு மறுபடியும் போர் அடிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன், அதுக்குதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி சுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லாம் எவன் அப்ளை பண்ண போறான், முட்டாளுங்க மட்டும் தான் பண்ணுவானுங்க. இவன் இப்படி சொல்லும் போதே சைட்ல இருக்கிற ஒரு பூனை முடியும், ஏன்டா அப்படி சொல்ற, அங்க இருக்கிற காசை பார்த்தல சும்மா வெயிட் ஆகுது, அதுவும் இல்லாம இங்க இருக்கிற யாரால யங் மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது, என்னோட 4 வயசு பொண்ணு கூட அவனை ஈஸியாவே தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி சிரிக்கும் போதே ஒருத்த ஊட்டி போட்டுன்னு உள்ள வரான். அவனும் பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு உடனே மொத்த கூட்டமே சைலண்ட் ஆயிடுது. ஊட்டி
போட்டு வந்தவனும் நீங்க எல்லாம் இப்படிதான் சிரிக்க போறீங்கன்னா உங்க எல்லாருக்கிட்டயுமே நான் ஒரு பெட்டு கட்டுறேன் அப்படின்ட்டு பேக் ஃபுல்லா கோல்டா எடுத்து வைக்கிறான். வச்சவனும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்க ஒருத்தனால கூட அவனோட ட்ரைல பாஸ் பண்ணவே முடியாது. இவன் இப்படி சொன்னவனே கும்பல்ல இருக்கிற ஒருத்தனும் உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ ஏதோ வெல்த்தியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு குழந்தை பையனு. உன்னை பார்த்தா யங் மாஸ்டரை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் நீ கேள்விப்படல போல, வெளியில போய் கேட்டு பாரு அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு ஊரே சொல்லும். இவன் இப்படி சொல்லும் போதே ஹூடி போட்டு இருக்கிறவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி நான் லாஸ்டா சொல்றேன் யாருன்னு. இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு கும்பல்ல இருக்கிறவனும் நாங்க என்ன அவ்வளவு பெரிய காமெடியாவா சொல்லிட்டோம், ஏன் எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நாங்க எதுக்கு சொல்றோம்னா குழந்தை பையன் பாவம் பொழைச்சு போவ அப்படின்றதுக்காக மட்டும் தான் சொல்றேன். இதை கேட்டு அவனும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவனும் சிரிச்சு முடிச்சுட்டு அவன் ஹுட்டியில கை வச்சுட்டு யார நினைச்சு யாரா கவலைப்படுறது அப்படின்ட்டு அவன் ஹுட்டிய கட்டுறத பார்த்துட்டு இவனுங்களுக்கு ஷாக்கு. அது அது அந்த ஆளு அப்படின்னும் போதே அது வந்து ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன். இவனுங்க அது யங் மாஸ்டர் கிரைன் தானே, நான் கேள்விப்பட்டேன் இவரு சேடனுக்கு ட்ரைனிங்க்கு போனதா தானே சொன்னானுங்க, இவரு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? இவனுங்க இப்படி பேசும்போதே ஹீரோ அண்ணனும் அதெல்லாம் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட். ஆனா நான் இப்ப வச்ச பெட்டு அது உண்மையானது, யாருக்கு வேணுமோ நீங்களும் பெட்டு கட்டலாம். நான் இந்த மொத்த காசையுமே ஒரே ஆள் மேலதான் பெட் கட்டுறேன். அது யாருன்னா என்னோட லிட்டில் பிரதர் மேல. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப அந்த செலக்ஷன்னாலதான் காட்டுறாங்க ஹீரோ இதுக்கப்புறம் யார் வேணும் அப்படின்ற விஷயத்த அவன் தான் தேர்ந்தெடுக்க போறான். நிறைய பேர் வந்திருக்காங்க போல. ஹீரோவும் அவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கான். இப்படி பார்க்கும் போதே கும்பல்ல 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க, தாடி வச்சிருக்கணும். சோ அப்ப இதுதானே அந்த இன்ஃபேமஸான யங் மாஸ்டரா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற ப்ளூ மண்டையும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவன் தான் அவனோட கிளாஸ்லயே அகாடமில ஃபர்ஸ்டா வந்தானு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஆளா எனக்கு தெரியறான். ஒருவேளை இது எல்லாமே பொய்யா இருக்குமோ? ஆமா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இவன் எதனா சின்ன சின்ன ட்ரிக் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இவனுக்கு எல்லாருமே உத்து பார்த்துட்டு இருக்கான். எது எதெல்லாம் ஊருப்படும் எது எதெல்லாம் ஊருப்படாது அப்படின்ட்டு. இவனும் பார்த்துட்டு மனசு இல்லையா. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா திடீர்னு ஏன் இது இவ்வளவு பெரிய விஷயமா மாறிச்சு? நான் மான்ஸ்டரை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு சில சோல்ஜர்ஸ் வேணும்ன்ற காரணத்துக்காக மட்டும்தான் இவனுங்களை ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்ற அந்த போஸ்டையே போட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்து நிப்பானுங்கன்னு. மான்ஸ்டர்னு ஒன்னே எல்லாருமே செதறி ஓடுவானுங்கன்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா சொல்றேன் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனால மட்டும் தான் நான் ரெக்ரூட் பண்றேன்னு தெரிஞ்சுமே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ அப்பதான் நோட்டீஸே பண்றான். ஹீரோ அவங்க அண்ணனும் அந்த கும்பல் நடுவில் தான் நின்னுட்டு இருக்கான். அவனும் நின்று வடகண்டா தம்பி அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு இருக்கான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, ஓஹோ இந்த தற்குறி பார்த்த வேலை தானா இது மொத்தமே. இவன் இதை பண்றானா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா எதனா ஒரு பெரிய காரணம் இருக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு சீக்கிரமா நான் சூப் ஊத்தியே ஆகணும். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி எல்லாருமே இங்க வந்துட்டாங்களா? ஆமா 1192 ஆம்பளைங்க 126 பொண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் பரவாயில்ல இந்த விஷயம் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்கன்னா கண்டிப்பா இதுல உருப்படுற மாதிரி ஒரு சில பீஸ் ஆச்சு தேரும், அதை நான் எப்படியாச்சும் பொறுக்கி எடுக்கணும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கும்பல் ஒருத்தன் கை தூக்கி சரி எங்களை சூஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரையலை நீங்க வைக்க போறீங்க, நீங்க அதை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றான். இவன் பேர் மென்ஷன் பண்ணல, இவனுக்கு நம்ம ஸ்பைக் மண்டன் பேர் வச்சுப்போம். ஸ்பைக் மண்டியை பார்த்த உடனே ஹீரோக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுது. அவனை பார்த்துட்டு ஹீரோவும் மனசு இல்லையா பாரா நம்மள பாக்குறதுக்கு யார் வந்திருக்கா, இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ரொம்ப அரகண்டான ஒரு ஆளுன்னு. ஆனா அதுக்குன்னு இவனை சும்மா சொல்ல முடியாது. இவனோட பிசிக்கை இவன் பயங்கரமா பில்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் இல்லாம இவன் கிட்ட இருக்கிற மானா அது பார்க்கவே பயங்கர ரேடியண்டா இருக்கு. இந்த மானாவை பார்த்தாலே தெரியுது இவன் ஒன்னும் ஜோக் இல்லன்னு. கண்டிப்பா சொல்றேன் இவன மாதிரியான ஒரு ஆளு என்கிட்ட பிரைவேட் சோல்ஜரா சேர்றதுக்கு வந்திருக்கானா இதுக்கு பின்னாடி எதனா ஒரு காரணம் இருக்கணும். ஒருவேளை இவன் என் மொத அண்ணனோட பிராக்ஷனை சேர்ந்த ஒரு ஆளா இருப்பானோ? அப்படின்னா கிரைன் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்றேன்ற விஷயத்த செக் பண்ணறதுக்கு ஆள் செட் பண்றானோ. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட கிரைன், இவன மாதிரியான ஒரு ஆள்லாம் எனக்கு எந்த ஒரு மேட்சுமே கிடையாது. சொல்ல போனா இவனெல்லாம் நான் லெஃப்ட்ல தட்டுவேன். ஹீரோவோ இதெல்லாம் மனசுலயே வச்சுட்டு சரி நான் உங்ககிட்ட சொல்றேன் ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மானா மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி என்ன சாவடிக்கிறோன்ற ஒரே எண்ணத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுன்னு வாங்க. ஈவன் நீங்க என்ன சக்சஸ்ஃபுல்லா சாவடிச்சிட்டாலுமே என்ன சாவடிச்சிட்டேன் அப்படின்ற பழி உங்க மேல வராது. ஹீரோ அப்படி சொன்ன உடனே ஸ்பைக் மண்டியும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவனும் இங்க ஏதோ தப்பா இருக்கு, இந்த நாக்ஸ் ஒன் இவன் இந்த ஃபேமிலியோட ஒரு குப்பையா தானே இருக்கணும். லார்ட் கிரைன் என்ன ஹையர் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா இது ஈஸியான ஒரு வேலையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவனோட கான்பிடன்ஸ் அதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு இந்த இடத்துல. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நடுவுல இருக்க அம்பையரும் சரி 2 பேருமே உங்க பொசிஷன்ல நில்லுங்க அப்படின்னும் போதே ஸ்பைக் மண்டியும் ஹீரோவை ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி அவன் கீழ்த்தனமா பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும் வாடி மாப்பிள்ள இன்னைக்கு உனக்கு சூப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கும் போதே அம்பையரும் சரி ஓகே இந்த சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றாரு. அவர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஸ்பைக் மண்டியும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கான். வரும்போது ஹீரோ பார்த்து முட்டா பையன், நான் இப்ப வர ஸ்பீட்ல அவனால அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம உன்ன மாதிரியான ஒரு ஆள்லாம் பேட்டிலியான உருவாக்க
உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உனக்கு காட்டுறேன்டா உண்மையான சண்டைனா அது எப்படி இருக்கும், உண்மையான ஒரு ஸ்ட்ரென்த்னா அது எப்படி இருக்கும்ட்டு நான் இன்னைக்கு உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், இல்ல அடிச்சு புரிய வைக்கிறேன், யூ லிட்டில் பிராட் அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோ அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் அட்டாக் பண்ண வர்றதை பார்த்துட்டு, ஓஹோ குழந்தை குட்டி நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ரைட் லெக் எடுத்து பின்னாடி மட்டும் தான் வைக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட அட்டாக்கை ஈஸியாவே டாஜ் பண்ணிட்டான் ஹீரோ. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு மரண ஷாக்கு, எப்படா டாஜ் பண்ண அப்படின்ட்டு. இவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும், தம்பி நீ உன்னோட ஸ்வாட ரொம்ப வைடா ஸ்விங் பண்றப்பா, தப்பு 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 தப்பு, உண்மையாலே சண்டை போடணும்னா அது எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் ஸ்வாட்ல மானவை இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு அடி மார் பாக்ஸ்ல அச்ச அடியில இவன் கையில இருந்து அந்த ஸ்வாடு தனியாவே பறந்துடுது. அது போய் தூரமா விழுந்துது. இவனுக்கு மரண ஷாக்கு. இங்க என்ன நடந்தது அப்படின்ற விஷயமே ஒரு செகண்ட்ல இவனுக்கு புரியவே இல்ல. இவன் இப்படி திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ கத்தியத்தை அவன் கைத்துல வச்சிடறான். நவுந்தனா சும்மா ஒரே ஸ்லாஷ் தான், உன் தலை அப்படியே துண்டா பறக்கும் தம்பி, இவ அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிக்கும் போதே ஹீரோவும், உன்னை பார்த்தா நீ ரொம்ப டிட்டர்மைனா இருக்க மாதிரி தெரியுது, அதனால நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், மறுபடியும் என்கிட்ட சண்டை போட வரும்போது ரொம்ப சீரியஸாவா, நீ மட்டும் அப்படி சீரியஸா வரலன்னு வைய, இப்போ உன் கத்தி பறந்தது, அடுத்த தடவை அந்த கத்தியோட சேர்த்து அந்த கையும் பறக்கும். ஹீரோ அப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடறானுங்க. காய்ஸ் 2 வாரமா எந்த ஒரு வீடியோவும் போடல, எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் சமகான்ல இருப்பீங்க. ஏன் அப்படின்ற ரீசனும் நான் ஏற்கனவே சேனல்ல போஸ்டா போட்டேன். சோ இதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே நடுவுல கட் ஆகாது, கண்டினியூஸா வந்துடும். இதுல சாப்டர் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வாரம் அவ்வளவுதான் போவோம். அதுக்குள்ள இதை நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு புது மான்வா போயிடலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். வலிமையா இருங்க காய்ஸ்.